தொழிற்சங்கத் தலைவர் தனது மனைவி சீதா மற்றும் 2 மகன்கள் ராஜா மற்றும் ரவி ஆகியோருடன் எளிய வீட்டில் வசிக்கிறார். சங்கத் தலைவர் ஊழல் புரியும் ஒருவரால் மிரட்டப்படுகிறார். சொல்வதை செய்யவிட்டால் அவர் குடும்பத்தை கொன்று விடுவேன் என சொல்ல சங்கத் தலைவர் பணிகளை நிறுத்துகிறார். அதனால் அவரை ஆதரித்த தொழிலாளர்கள் அவரை தாக்குகிறார்கள். கோபம் கொண்ட தொழிலாளர்கள் இளம் ராஜாவின் கையில் என் தந்தை ஒரு திருடன் என்று முத்திரை குத்துகின்றனர். அந்த தலைவர் வீட்டை விட்டு ஓடிப்போகிறார். இதனால் சீதா மற்றும் குழந்தைகள் வறுமையில் சிக்கிக் கொள்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் சீதா தனது மக்களை மட்ராசுக்கு கொண்டு சென்று நாள் கூலி வேலை செய்து குடும்பத்தை நடத்துகிறார். மூத்த மகனான ராஜா தந்தையின் குற்றச்சாட்டால் அவமானத்திற்கும் ஆளாகிறார். தம்பி ரவிக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்க தன் கல்வியை ராஜா தியாகம் செய்கிறார். தன் உரிமைக்காக போராடும் ராஜா முதலில் பூட் பாலிஷ் வேலை செய்து பிறகு துறைமுக தொழிலாளராக மாறுகிறார். பின்னர் கடத்தல் வியாபாரத்தில் இறங்கி கடத்தல் உலகின் முக்கிய நபராக உயர்கிறார். ரவி சிறந்த மாணவனாக வளர்ந்து நேர்மையான காவல்துறையராக மாறுகிறார். அவர் காவல்துறை ஆணையரின் மகள் ராதாவுடன் காதலிக்கிறார். ஆணையரின் ஆலோசனையின்படி ரவி காவல்துறையில் வேலைக்கு விண்ணப்பிக்கிறார் மற்றும் பயிற்சிக்கு அனுப்பப்படுகிறார். சில மாதங்களுக்குப் பிறகு அவர் துணை ஆய்வாளராக பதவி ஏற்கிறார். இதற்கிடையில் ராஜா ஒரு பால் சந்தித்து அனிதாவுடன் காதலில் விழுகிறார். அனிதா கர்ப்பமாகியதும் ராஜா குற்ற வாழ்க்கையை விட்டு விலகி அவளை திருமணம் செய்து தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு தாய் மற்றும் தம்பியின் மன்னிப்பை பெற முடிவு செய்கிறார். ரவி வீடு திரும்பும் போது ராஜா விரைவில் செல்வந்தராகவும் அரண்மனை போன்ற வீடு வாங்கியது தெரியவர அந்த செல்வம் கடத்தலில் சம்பாதிக்கப்பட்டது தெரிந்ததும் ரவி தனது தாயுடன் தனியாக வாழ முடிவு செய்கிறார். ரவியின் முதல் பணி குற்றவாளிகளையும் கடத்தல்காரர்களையும் பிடிக்க வேண்டும். அதில் தனது அண்ணன் ராஜாவும் இருப்பதை அறிகிறார். தன் அண்ணனை கைது செய்ய வேண்டுமா அல்லது காவல்துறையை விட்டு விலக வேண்டுமா என்ற குழப்பத்தில் அவர் சிக்குகிறார். அதே சமயம் அனிதா எதிரிகளால் கொடூரமாக கொல்லப்பட ராஜா பழிவாங்கும் நோக்கில் அவர்களை கொலை செய்கிறார். இதனால் அவர் நிரந்தரமாக குற்றவாளியாக பெயர் பெறுகிறார். தாய் ராஜாவை மிகவும் நேசித்த போதிலும் ரவியுடன் நிற்க இறுதியில் இரு சகோதரர்களும் கடைசி மோதலில் சந்திக்கின்றனர். ரவி ராஜாவை சுடுகிறார். ராஜா தன் தாயின் கைகளில் மன்னிப்பு கேட்டபடி இறந்து போக படம் முடிகிறது.